ஹே அன்யா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து தேங் ஒன் ஷாட் ஜலசி கேர்ள் ஃப்ரெண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. கமெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட்செட் வார்னிங்டா முன்னாடியே சொல்லிட்டேன். அண்டு இது 18+ கண்டென்ட்னு சொல்ல முடியாது, போகிறத பொறுத்து இருக்குது. ஸோ இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன்டா. நீங்களும் தேங்கு இப்போ லிவிங்கில் இருக்கீங்க. அண்டு தேங் இப்போ இருக்கிற மாதிரி பிடிஎஸ் மெம்பர் தான். ஸோ ஓகேடா, இந்த இன்டர்வே போதும். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஏர்லி மார்னிங் அண்டு ஒரு 6:30 இருக்கும், 6 அந்த மாதிரி. அந்த டைம் ஃபர்ஸ்ட் தான் வந்து தேங் வெக்கப் ஆகிறான். ஸோ எழும்பி பார்த்தா நீங்கள் பக்கத்தில் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அப்படியே வாஷ்ரூம் போயிடுறான். ஸோ அப்படியே போயிட்டு அவன் ஜிம் சென்டருக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஒரு 7:30 அப்புறம் எழும்பி பார்க்குறீங்க, தேங் இல்லை. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா நீங்கள் எப்போ எழும்பினா உங்கள் முன்னாடி தேங் இருக்க மாட்டான். அண்டு நீங்கள் ஃபேஸில் தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. தயாங் தயாங் எங்கே இருக்க? சீக்கிரம் வாடா. ஏய் தயாங். என் பொண்டாட்டி கத்துறாளே, இவளை வச்சுக்கிட்டு என் முகத்தில் தான் முழிப்பேன்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாரான். ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் மட்டும்தான் போட்டிருக்கான், செம்ம சொட்டாகுது. ஸோ அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க, அவன் செஸ்ட்டுக்கிட்ட தான் உங்கள் ஐஸே இருக்குது. அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா தேங்க முன்னாடி நிற்கிறான். என்னடி பொண்டாட்டி, எதுக்கு இப்படி கத்துற? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேச்சு தடுமாறுது, உங்களால் பேச முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயாங் ஏன் தயாங், மார்னிங் நான் சொன்னல எப்போவும் என் முன்னாடி இரு அப்படின்ட்டு. ஏய் டைமை பாரு, 7:30 ஆகுது. இந்த டைமில் நான் எங்கே இருப்பேன்னு தெரியாதா? நீ நல்லா தூங்கிட்டேன். ஆமாம், நைட் எப்போடா வந்த? ஒரு 12 இருக்குண்டி. ஏன் எப்போவுமே லேட்டாக வர? உங்ககிட்ட எப்போவும் என்னால் சொல்ல முடியாதுவா, நீங்கள் பாரு, உனக்கே தெரியும் நான் ஆயிடுன்ட்டு. அப்போ எப்படி? எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தேங் கேட்குறான், ஏய் எதுக்கு நீ என்னை அப்படியே திங்கிற மாதிரி பார்க்குற? மார்னிங் காலை கண்காட்சி எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி செடியூசிங் லுக்கில் பார்க்குறீங்க. தேங்க் தான் மார்னிங்கே என்ன பண்ணுறாரு பாரு. ஏய் ஃபர்ஸ்ட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாஷ்ரூம் தான் தள்ளி விட்றான். நீங்கள் தேங்க பார்த்துட்டே போகிறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தா தேங்க ரூம்ல இல்லை. எங்கே போனா இவனை எப்போ பாரு நான் பாட்டுக்கு தான் சுற்றி திரியணும், அவனை தேடிட்டே திரியணும். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி சுற்றுனா, இப்போ லவ் பண்ணதுக்கப்புறம் இவன் பின்னாடி நான் சுற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஹாலில் பார்க்குறீங்க, ஹாலில் இல்லை. அப்போ தான் புரியுது, கிச்சனில் உருட்டுற சவுண்ட் கேட்குது. அப்படியே போயிட்டு பின்னாடி தாயாங்க பேக் ஹக் பண்ணுறீங்க. ஸோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் முதுகில் உங்கள் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு, தாயாங் நீ எதுக்குடா? நான் இதெல்லாம் பண்ணுவேன்ல. என் பொண்டாட்டிக்கு நான் தானே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட காஃபி கப் எடுத்து நீட்டுறான். ஹை காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கட்டில் ஏறி உட்காந்துட்டு தயங்க பார்த்துட்டு அப்படியே காஃபியை வந்து சிப் பண்ணுறீங்க. தயாங் இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குது? அதுவா, அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனடி, நியூவாக ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலி கம்ப்ளீட்லாம் பண்ணிட்டோம். ஆனால் ஃபோட்டோ ஷூட் இருக்குடி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம். என் புருஷனுக்கு எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகு, நான் மார்னிங் ஏதாச்சும் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே போகாமல் நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பண்ணிட்டு இருக்கும்போதே தேங்க பார்க்குறீங்க. ஏய் நீ இன்னும் போகலையா? ஏன்? அதான் மார்னிங் கிஸ் தரவே இல்லை எனக்கு, அதான் நான் போகலை. கொடுடி, எப்பவும் கொடுப்பல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. என்ன இது சில்லறத்தனமா?
அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை ஓவர் பண்ணிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் கையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிற? ஏய், நைட்டும் எதுவும் பண்ணல, நான் லேட்டாக தான் வந்தேன், நீ தான் சாக்குன்னு தூங்கிட்ட, அப்போ எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் குடுடி, என்னை பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு அப்படின்ட்டு அவன் உங்கள் லிப்ஸில் எடுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவன் நெக்கை ஓவர் பண்ணிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் தயங்க கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு, தயாங் போதும் போய் ரெடியாகு, பாரு எவ்வளோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹயாங் தான் எனக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரமாக அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கத்திட்டு இருப்பார். என்னாலலாம் முடியாது, நீ போய் ரெடியாகு, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அனுப்புங்க. அவனும் அப்படியே அவன் லிப்ஸை வைப் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான். ஸோ நீங்கள் மார்னிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டைனிங் ஹாலில் போய்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தேங்காய் ரெடி ஆகிட்டு, ஏன்னா அவன் கம்பெனி போகணும்ல, ஸோ அதனால தான் வந்து சாப்பிட்றான். ஸோ 2 பேருமே சாப்பிட்றீங்க. ஸோ தேங்காய் பார்த்துட்டு, ஏய் என்ன தயாங், நான் சொல்லியிருந்தேன் இல்லை ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னும் 2 டேஸில் பண்ண போகிறோம், எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் கால் வந்துச்சு. வந்துச்சு, அதுக்கு நான் வந்து அப்ராட் போகணுண்டி, கன்சல்ட் பண்ணணும். என்னது அப்ராட் போகிறியா? எவ்வளோ டேஸ் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஆகும்டி. யூஎஸ் தான் போகிறோம், அது எல்லா பிளேஸ்லேயும் போயிட்டு பண்ணணும்ல, ஸோ உனக்கே தெரியும். ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேடாக சொல்கிறீங்க. ஏய் இப்படி மூஞ்ச வைக்காதடி, என்னால் உன்னை அங்கே கூப்பிட்டு போக முடியாது தெரியுமா? அது தெரியும், உனக்கே தெரியும்டி, ஏண்டி இப்படி பண்ணுற? இப்படி ஃபேஸை வச்சா நான் எப்படிடி போவேன்? இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு பாப்பா, எப்படின்னா உனக்கே தெரியும்ல, நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக இருக்குது, ஹார்மிஸ்கிட்டே தான் சொல்லணும், பட் இப்போ முடியாதுடி. எனக்கு புரியுது தயாங், நான் எதுவுமே சொல்லலை, என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், உன் கூட இருப்பேனா? ஆனால் எனக்கு நான் தான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நான் ஏதாச்சும் கம்பெனிக்கு ஒர்க் போட்டா, வீட்டில் சும்மா தானே இருக்கேன். அதெல்லாம் வேணாம், நீ வீட்டில் இரு, எதுக்கு கஷ்டப்பட்டு வேலையை போயிட்டு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இங்கேயே இரு வீட்டில். ஆனால் உன் தாட் எனக்கு வராமல் கூட இருக்கலாம்ல. இல்லடி பொண்டாட்டி, நீ வந்து போ ஓகேவா, ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லடி, நீ வந்து என் கூட இருக்கணும். நீ ஒர்க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ வீட்டில் வந்து அதே ஒர்க்கை தான் பார்ப்பேன், எனக்கு அதெல்லாம் வேணாண்டி. நாம் சீக்கிரட்டை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம், ஆர்மிஸ்கிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அஃபீஷியலாகவே நம்ம டேட் பண்ணலாண்டி. பாரு நீ இப்படி ஃபேஸை வைக்கிறது எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஃபீல் பண்ணுறான். ஸோ நீங்கள் தயாங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்டில் அவன் ஹெட்டை வச்சுட்டு ஸோ அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, பேபி இங்கே பாரு பேபி, நான் வந்து எனக்கு தெரியல, எனக்கு நீ மட்டும்தான்டா, வேறு யாருமே கிடையாது, உனக்கே தெரியும்ல நான் ஆர்ஃபன்ட்டு, நீ யாருன்னே தெரியாது, ஆனால் வந்த ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸ் பண்ண, சொன்னல பார்த்துப்பேன், விட்டு போக மாட்டேன்ட்டு, அந்த ஒரு நம்பிக்கையில் அவன் கூட வந்தேன். இப்போ வரக்கட்டியும் 4 இயர்ஸ் ஆச்சுல்ல நம்ம ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. ஆமாண்டி, எப்படியோ லைஃப் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 1 இயர் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. தயாங்க பார்த்துட்டு, தயாங் ரியலி அப்படியா, நீ எதுவும் ப்ராங்க் எதுவும் பண்ணலையே? ஏய் நான் எதுக்குடி ப்ராங்க் பண்ண போகிறேன், எனக்கு உன்னை பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்ப்பாங்க ஒரு ஐடலாக, நான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருமே பார்ப்பாங்க, ஆனால் அன்னைக்கு நீ மட்டும் என்னை பார்க்கலடி, என்னை ஒரு பசங்களை பார்த்தாலே குனிஞ்சிட்டு போகிற, அப்போ தான் எனக்கே பிடிச்சிச்சு உன் கேரக்டர், அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வந்து லவ் பண்ணுறியான்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு, நீயும் வந்துட்ட, அப்போ நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும்ல, எனக்கு தெரியும் என்னடா இவன் ஐடல் நம்ம கூட இருக்கான், கலட்டி விட்டு போயிடுவானோன்னு நீ எத்தனை டைம் யோசிக்க எனக்கே தெரியும், பொண்ணுங்க கூட பேசினாலே கடுப்பாகுவ,
அதுவும் ஆர்மிஸ் என் பக்கத்தில் வந்தாலே அவ்வளோ ஜெலஸ் உனக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட காட்ட மாட்ட, பட் இருந்தாலும் சம்டைம் கத்துவல்லடி, அப்போ எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் நீயே வேணாம் மயிறு போடா அப்படின்னு சொன்னாலும் அவனை விட்டு போக மாட்டேன். ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்களை அப்படியே டைட்டாக பிடிச்சி அவன் ஹெட்டை உங்கள் செஸ்ட்டில் வச்சு நல்லா அழுத்துறான். உங்கள் லைட்டாக பெயின் ஆகுது. தயங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் புஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக ரெடியாகு. இங்கே பாரு ஃபோன் வருது, எனக்கு தான் கால் பண்ணுறாரு, என்னாலெல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது, எடுத்து பேசுடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ நீங்களும் கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஏம்மா வயனு என்னம்மா பண்ணுற, உன் புருஷனை அமுச்சு வைமா, இங்கே பேங்க் பிடி கத்திட்டே இருக்காரு. ஆனால் சாப்பிட்டாரு, இந்த சீக்கிரமாக வந்துடுவார். இப்போ வச்சும் சாப்பிட்டானே, ஏன்னா எப்போவுமே லேட்டாக தான் சாப்பிடாம ஓடி போனேன், நீங்கள் அவனுக்கு சீக்கிரமாக சாப்பிட போட்டிங்க. ஸோ அவனை சாப்பிட்டுட்டு டைட்டாக அவனை உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு, பொண்டாட்டி நான் சீக்கிரம் போயிட்டு வரேன், நீ இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிடுறான். ஸோ உங்களுக்கு இப்படியே தான் டேஸ் போகும். எப்போவும் இப்படி தான் மார்னிங் வந்து உங்ககிட்ட ஹாப்பியாக இருப்பான், அப்படியே போயிடுவான். ஸோ இருந்து கொஞ்சம் டைமில் நீங்கள் ரொம்ப செம்ம கடுப்பாயிங்க. ஏன்னா கூட பொண்ணுங்க உங்களுக்கு பேசினாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் இந்த ஆர்ஃபன்லேருந்து வளர்ந்துருப்பீங்க, உங்களுக்குன்னு யாருமே கிடையாது. கோயின்சிடென்ட் தான் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தோணும் நமக்குன்னு யாருமே இல்லை, ஆனால் ஒருத்தர் வந்தார்னா அவர் நம்ம கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட், விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைப்பீங்க. அதனால் பொண்ணுங்க கூட பேசினாலே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாலே, ஆர்மிஸ் வந்து ஃபேன் சைன் மீட்டிங்கில் ஸோ ஹேண்டை பிடிச்சி அப்படி பண்ணி பேசினாலே உங்களுக்கு செம்ம ஜலஸ் ஆகும். ஸோ அதனால் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு ஐடியா இல்லை, அதனால தான். பட் நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவான். அவனுக்கு தெரியும் உங்கள் சுச்சுவேஷன், உங்களுக்கு வந்து பயம், வந்து நம்மளை விட்டு போயிடுவான், அந்த மாதிரி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போவான். ஸோ இப்போ அவன் வந்து ஹை புக்கில் என்ட்ராகிறான். ஸோ வந்து ப்ராக்டிஸ்லாம் நடக்குது ஹெவியாக. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்காக போகிறான். அப்போ ஜங்குக் தான், தயாங்கு என்னடா அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சொல்கிறா, அதான்டா நம்ம எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா? இல்லைடா இன்றைக்கி வந்து நான் ஏர்லியாக போகணும், வயன் பாவுண்டா எப்போவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டே தூங்கிடுறா, கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவே என்னால் முடியல, பாவம். கமிட் ஆனதுலேருந்து என் கூடையெல்லாம் நீ பேசுகிறதே இல்லை, உன்னோட கெரியர்னு சொல்லிட்டு அந்த சைடே போயிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் கூட வந்து கொஞ்சம் நேரம் இருறா. சரி ஓகே, இவ்வளோ கம்பல் பண்ணுற, பட் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு பார்ட்டிக்கு மட்டும் வரேன். ஸோ இப்படி பேசிவிட்டு இனி ஈவினிங் தான் ஒரு 6 o'clock இருக்கும். எப்போவுமே 6 o'clock தான் அவனுக்கு விடும். அண்ட் வந்து அவன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். ஸோ இன்றைக்கி வந்து லேட் ஆகுது, கொஞ்சம் ஒர்க் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவன் சொல்லியிருப்பான் 6 o'clock நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிருப்பான். நீங்களும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமின், ஜங்குக் எல்லாருமே சேர்ந்துட்டு, மேக்னலைன் எல்லாருமே சேர்ந்துட்டு ப்ரைவேட்டான ஒரு கிளப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து ஐடிஸ்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் அது. அங்கே போயிட்டு உட்காந்துட்டே இருக்கான். அப்போ ஜிமின் தான், டே மச்சான், ஏண்டா கல்யாணமான புருஷன் மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்து கொடுக்காம இருக்க, பேசாமல் குடிடா, இங்கே பாரு எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு பிடிக்காதுடா நான் குடித்தா. ஏண்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் லைட்டாக ஒரு பெக்கு மட்டும் அடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் குடிச்சிருப்பான். பட் அவனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிக்கிறானா, ஸோ நல்லா ஓவராகவே குடிச்சிடுறான். அப்போ தான் ஒரு பொண்ணு வாரா, அவள் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. அவள் ஒரு ஐடல் தான். அவன் நேம் வந்து ஐரின். அவளுக்கு தெரியாது வந்து இப்படி டேட் பண்ணுறான் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, சீக்ரெட்டாக இருக்கும். ஸோ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பா. ஹே என்னடா இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் போகிறான். இப்போ பார்த்துட்டு
ஏய் யார் நீ, தள்ளி போடி அந்த சைடு. ஹே பேபி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சீக்ஸ்லாம் வந்து பார்க்குறா. ஏய் தொடாதடி, என் ஆள் மட்டும்தான் தொடணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அதான் தயாங், நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆ நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா, இப்போ கருமம் அப்படின்னு சொல்லிச்சு அயனை பிடிச்சி தள்ளி விட்றான். அயனுக்கு ஒரு மாதிரி பல்ப் ஆயிடுச்சு. அப்போ ஜிமின் தான், நான் தான் சொன்னேன்ல அவன் ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்குடி நீ வார. ஜிம்மி நீங்கள் பாரு, அவன் சும்மா சொல்கிறான், நான் உனக்கு தெரியும்ல ஸ்டார்டிங்னு தயாங்க வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஏய் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரிலடி, எவ்வளோ டைம் நான் சொல்லிட்டேன் தேங்க் பண்ணி போகாதன்ட்டு, இப்போ பார்த்தியா எப்படி தள்ளி விட்டான்ட்டு. ஜிமின் ப்ளீஸ்டா, நீ என் ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணேன். எப்படி என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், அவன் லவ் பண்ணுறான்டி. இல்லை போய் உனக்கு இது எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காதில் ஏதோ சொல்கிறான் ஐரன்கிட்ட. பையன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ தேங்க் தான் ஐ மீன் இந்த பார்ட்டிலேருந்து வெளியே வரான். டைம் 11:30 ஆயிடுச்சு. ஸோ 3 பேருமே எல்லாம் வந்துட்டு ஜிமினும் ஜங்குக்கும், டே மச்சான் தயாங்கு நீ போயிடுவல்ல. தெரிலடா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி ஆடி தள்ளாடிட்டு நிற்கிறான். அப்போ ஐரன் வந்துட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட காரில் தான் ஐரன் வந்து கூப்பிட்டு போகிறா. ஐரனுக்கு நல்லாவே தெரியும் தயாங்கோட அப்பார்ட்மெண்ட். ஸோ ஐரன் பிளான் பண்ணியிருப்பா, நம்ம போய் தயாங்கோட இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா தேங்க நம்மளுக்கு கிடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரன் வந்து கை தாங்கலாம் வந்து தயாங்க வந்து அவனை அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. ஸோ காலிங் பெல் ரிங் பண்ணுறா. நீங்கள் தான் செம்ம காணல, அவனை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங் வந்து ஐரினை வந்து வாலில் லாக் பண்ண மாதிரி அவன் மேலே சாஞ்சிட்டு இருக்கான். அவன் நல்ல போதையில் இருக்கான். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாகுது. எவ்வளோ தைரியம் இருந்தா இவ கூட, இவளே பார்க்க ஐட்டம் மாதிரி இருக்கா, இவளுங்க ட்ரெஸ்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரன் வந்து குடிக்கல, ஸ்டடியாக தான் நிற்கிறா. அப்போ உங்களை பார்த்துடுறா. ஹே கேர்ள், ஹூ ஆர் யூ? மிஸ்ஸஸ் கிம் டேயாங், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு தயங்க நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. என்னது மிஸ்ஸஸ் கிம் டேயாங்கா, அப்போ நான் மயிறு போடி டேஷு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு தயங்க அந்த சோஃபாவில் போட்டு அவளுக்கு சப்புன்னு ஸ்லாப் பண்ணுறீங்க. ஹேய் என்ன ஏண்டி அடித்த, எனக்கு தெரியும் நீ தேங்க் பண்ணி சுற்றுறேன்ட்டு, ஏதோ பிளான் பண்ணித்தானே நீ தேங்கிட்ட வந்த. நான் யார், வயன், அவன் ஏன் ஆள், ஏன் புருஷன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐயனை பிடிச்சி தள்ளி விட்றீங்க. அப்படியே ஃப்ளோரில் விழுந்துடுறா. ஸோ விழுந்துட்டு உங்களை தான் பார்க்குறா. ஸோ அப்படியே நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஐயனுக்கு செம்ம பல்பு, எவ்வளோ தைரியம் இருந்தா இவ என்ன தள்ளி விட்டுருப்பா. அப்போ ஜிம்மின்னு சொன்னது உண்மைதானா, இவ தான் வயனா? ஆனால் செம்ம அழகாக தான் இருக்கா, ஆனால் தயாங் தான் அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து லைட்டாக ஒரு மாதிரி க்ரை பண்ணிட்டே போயிடுறா. நீங்கள் தயங்க பார்த்துட்டு, டேய் வெண்ணம் அவனே உனக்கு இருக்குடா, நீ அவள் கூட கிளப்பு வரக்கிட்டையும் போயிருக்க, அப்போ செம்ம கூத்து பண்ணியிருப்பல, மார்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க அவங்க ரூமில் ரெண்டு போயிட்டு சொன்னாலே படுக்க போடுறீங்க. அப்போ தயங்க தான் உளர்றா, ஏதோ ஒன்று உளறிட்டே இருக்கான், இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூ ஷாக்ஸ்லாம் கழட்டிட்டு அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு நீங்கள் எல்லாமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்றீங்க. சேஞ்ச் பண்ணி விட்டு உங்களுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரலை. ஸோ தேங்க் தான் மார்னிங் எழும்பி பார்க்குறான், நீங்கள் பக்கத்தில் இல்லை. ஸோ அவனுக்கு பக்குன்னு இருக்குது, எங்கடா போனால் நம்ம தானே எப்போவும் எலும்புவோம், பட் இன்றைக்கி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் திரும்பி பார்க்குறான், நீங்கள் தான் சேரில் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஹே வயன், என்னாடி நீ தூங்கவே இல்லையா? எப்படி தூங்குவேன்? எப்படி தயாங்க நான் தூங்குவேன்? நீ நைட் எங்கே போனேன்? நேற்று மார்னிங் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் அவன் டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பான், அதை பிடிச்சி குளுக்குறீங்க. கொஞ்சம் இரு ஹேங் ஓவராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அவனை குடிக்க வச்சுட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ அவன் போட்டு செம்மையாக சண்டை போடுறீங்க. கொஞ்சம் இரு, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கடுப்பில் தேங்க திட்டிகிட்டே இருக்கீங்க.
கொஞ்சம் சும்மா இருறி பாட்டில் மயிராட்டம் படியாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேங்கப்பிச்சவங்க தள்ளி விட்டு போயிடுறான். உங்களுக்கு நான் செம்ம கடுப்பு. ஸோ அழுகையாக வருது. உங்களுக்கு அப்போ தான் தோணுது, நமக்குன்னு அப்பா அம்மா இருந்தால் நம்மளை வந்து யாராச்சும் இப்படி பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி தோணுது. ஸோ அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த தயாங் தான், நீ நிறைய பேசியிருப்பீங்க அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி, நீ அவ கூட அப்படியெல்லாம் இருந்தியா அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ அதான் அவன் செம்ம காண்டில் பிடிச்சவங்க தள்ளி விட்டு போயிருப்பான். ஸோ உங்களுக்கே தோணுது, தயாங் ஒரு வேளை அந்த பொண்ணு கூட கிளப்பில் இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மைண்டு வேறு எங்கெங்கேயோ போகுது. ஸோ உங்களால் வந்து தயாங் கூட இருக்கவே முடியல. இதுக்கு தான் என் ஃப்ரெண்டு ஷா அப்போவே சொன்னான், இந்த ஐடியெல்லாம் நம்பாதடி, ஆனால் அவங்க உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட இருப்பாங்க, மற்ற ஐடல் கேர்ள்ஸில் கூட இருப்பாங்க, நம்பாதடி. ஆனால் என் தயாங் அப்படி இல்லையே, அவன் என்னோட தயாங், எப்படி இன்னொருத்திக்கிட்ட போவான் அப்படின்னு இன்னொரு மைண்ட் தோணுது. பட் தேங்க் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் சாப்பிட கூட இல்லை, அப்படியே வந்து ஹைபுக்கு போயிடுறான். எங்கே நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது தேங்மியில். அவன் வந்து எதுவுமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, அவன் இடம் கிளப்புக்கு போனேன் மட்டும்தான் சொன்னான். உங்களுக்கு எப்படின்னா, அவன் வந்து ஐரன் கூட தான் கிளப்புக்கு போயிருப்பான், அவன் வந்து அவன் லைஃப்பை ஹாப்பியாக இருக்கான், அப்போ நம்ம எதுக்கு சைடில் அந்த மாதிரி தோணுது. ஸோ தேங்க் போயிட்டான். ஸோ அப்படியே போயிட்டு அவன் வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தேங்க் எப்போவுமே லஞ்சுக்கு அந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் கால் பண்ணிட்டே இருப்பான், ஒரு 1 ஹவருக்கு இருக்கா. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே கால் பண்ணலையா, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. இந்த சைடு தேங் தான் செம்ம கடுப்பு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜிமின் வந்துட்டு, டேய் எதுக்குடா மார்னிங்லேருந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட்டே இருக்க, என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவன் வந்து அழுகுறான் தயாங். டேய் மச்சான், இங்கே பாடுறா ஹயன் இப்படி கேட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, நீ அவ கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறான். அப்போ ஜிமின் தான், இந்த ஐரன் என்ன வேலை பார்த்துருக்கா. டேய் என்னடா சொல்கிற. நான் தான் மச்சான். டேய் எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறா, அம்மா இரு. இல்லைடா, அவள் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த ஐரன். ஸோ நீ பாரு, நீ வந்து கூட்டு போய் விடு, அங்கே வயன் இருப்பா, அப்போ உனக்கு புரியும்னு சொல்லிட்டு அவன் நம்ப மாட்டேங்கிறாடா. ஸோ வயனுக்கிட்ட என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல, ஆனால் வயன் இப்படி கேட்டதில் எனக்கு தப்பாக படலடா. என்னடா சொல்கிற. ஆமாம், ஐரன் ஏதோ பேசியிருப்பா, நீ ஐரன் கிட்டே பேசிப்பார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஐரனுக்கு தான் கால் பண்ணுறான். ஏன்னா ஐரன் எல்லாம் ஜிமினோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான். ஸோ ஜிமின் ஃபோன்லேருந்து தான் கால் பண்ணிட்டு கேட்குறான் தேங். ஸோ அப்போ தான் சொல்கிறா, நான் இப்படி தான் சொல்லியிருந்தேன், தேங் என் கூட தான் நைட் இருந்தான் இந்த 4 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐரன் வந்து பேசியிருப்பா. அதை வந்து அதான் நீங்கள் வந்து ஐரனை ஸ்லாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க் இப்போ தான் புரியுது நீங்கள் எதுவும் தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தேங் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் தான் வரான். எப்போ மணி 12 ஆகுது. அண்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான், நீங்கள் வந்து இல்லை, ஜிமின் சொல்லியிருப்பான் நீ போய் பாடுறா வயனை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் இல்லை. ஹே வயன் எங்கடி இருக்க. ஹே சாரிடி, எனக்கு ஏதோ கோவம் வந்துடுச்சு நீ அப்படி பேசையும். ஹே வயன் இங்கே இருந்தாலும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுதுட்டு தேடுறான். பட் உங்களை காணும். ஸோ ரூம் போயிட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். அண்ட் அவன் கீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீ எடுக்கலான்னு சொல்லிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்க ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமினுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணுறான். டே மச்சான் இங்கே பாடுறா, என்ன காணோன்றா, அவள் ட்ரெஸ் கூட இங்கே இல்லைடா. எனக்கு தெரியும்டா, நீ இந்த வேலை தான் பார்த்துருப்ப, மார்னிங் அவன் மேலே கடுப்பாக இருப்ப, அதான் விட்டு போகிற அளவுக்கு போயிட்டா. தேடு, நான் இங்கே கூட ஷாக் கூட ஜாலியாக இருக்கேன், தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ தேங்க் இங்கேயெல்லாம் தேடுறான். பட் உங்களை காணும், அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஃபைனல் ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறான். ஜிமின் வீட்டுக்கு போய் பார்த்தா ஜிமின் நாங்கள் ஷா கூட இருக்கான். ஸோ ஜிமின் ஷா வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களும் லிவிங்கில் தான் இருக்காங்க. நீங்களும் ஷாவும் ஆர்ஃபன் தான். ஸோ தேங்கும் லவ் பண்ணுறப்பவே ஜிமினும் லவ் பண்ணியிருப்பான். ஸோ ஜிமின்கிட்ட போயிட்டு, டேய் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை காணும்னு சொல்கிறேன், ஆனால் நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கலை, உனக்கு என் மேலே பாசமே இல்லையா ஜிமின், அவளை காணோண்டா, எனக்கு எப்படி தூக்கம் வரும்.
மார்னிங் அவன் மேலே காண்டாகும்போது தெரியலையா? அவள் எவ்வளோ அழுதுருப்பா. இன்றைக்கி ஃபுல்லாக உன் ஃபோன் எடுத்து பாரு, உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கான்ட்டு. அவள் பார்க்குறான் தாயா, 108 தடவை கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ எதுக்குமே அவன் ஆன்சர் பண்ணல. ஏன்னா அவன் சைலண்ட் மூட்டில் போட்டு அப்படியே இருந்திருப்பான். ஸோ தேங்க் அப்போ தான் புரியுது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாள். ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். டேய் ஜிமின், உனக்கு வயன் எங்கே இருக்கான்னு தெரியும், அதான் நீ சைலண்ட்டாக இருக்க. இல்லைன்னா வயனை காணோன்ட்டா நீ தானே முதல்ல துடிப்பேன் என் தங்கச்சி அப்படின்ட்டு. ஆனால் நீ இப்போ சைலண்ட்டாக இருக்க அப்படின்னா தேங்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் வந்து மெயின் டோர் வழியாக தான் வந்திருப்பான். அப்போ அவனுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு வயன் எங்கடி இருக்க அப்படின்னு கத்துவான். ஜிமினுக்கு ஐஸ்லாம் வைடாகுது. ஐயோ இந்த கரடி பையன் கண்டுபிடிச்சிட்டானே, வயன் இங்கே தான் இருக்கான்ட்டு. ஒரு வேளை இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் காலி. ஏஷா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எஸ் ஆலான்னு பார்க்குறான். அப்போ தேங்க் தான் அவன் ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு, டேக்குள்ளே பயலே எங்கடா என் பொண்டாட்டி? அது வந்து டேய் மச்சான், அது வந்து வயன் தான் இங்கே வந்துட்டா. அப்போ உன்கிட்ட மார்னிங்கே இது தெரியும் அவள் இங்கே வந்துட்டான்ட்டு. இல்லைடா எனக்கு மார்னிங் தெரியாது தாயா, நான் ஈவினிங் வந்தேன்ல உன்னை அனுப்பிச்சிட்டு. அப்போ தான் வயன் வந்து இங்கே வந்திருக்கன்னு ஷா தான் சொன்னான். நீ கால் பண்ண அந்த டைம் தானே எனக்கு தெரியும். ஆனால் ஷா சொல்ல வேணான்ட்டாடா. என் பொண்டாட்டி சொன்னால் நான் சொல்ல மாட்டேன்டா, உன்ன மாதிரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மழுப்புறான். அது நீங்கள் ஸ்டெப்லேருந்து இறங்கி வாரீங்க. அப்போ தேங்க் உங்களை தான் பார்க்குறான். சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் ஹேண்டை உதறி விட்டு, இல்லை நான் வரல, நான் இனி வரமாட்டேன் அங்கே. ஏய் அதான் சாரி ஓகேவா? அது எனக்கு கோவம் வந்துடுச்சு. நீ பேசினது தப்பு கிடையாதுடி. அவள் அப்படி சொன்னதெல்லாம் நீ வந்து என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்க. நீ உள்ளே வச்சுட்டு வெளில ஒன்று நடிக்கலையேடி. எனக்கு தெரியும்டி நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு கோவம்லாம் இல்லைடி. யார் சொன்னா உனக்கு கோவம்லான்ட்டு? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். நான் வரமாட்டேன். நீ பெரிய ஐடல் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு கண்ட பொண்ணுங்க கூட சுற்றுவேன். உனக்கு நான் சைடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் பேசுகிறீங்க. ஏய் இப்படியெல்லாம் பேசாதடி, கஷ்டமாக இருக்குடி. நான் பாவம்ல தயாங், இப்படி க்யூட்டாக பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் ஆர்மிஸ் கிட்டே வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நான் வரமாட்டேன், நான் என் அண்ணன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஏய் அவனே ஒரு காஜி பையன், அவன்கிட்ட எதுக்கடி போகிற? அவன் என் அண்ணன் தயாங், நீயும் இப்படி தான் பேசுவியா? அப்படி தாண்டி பேசுவேன். நீ என் கூட தான் இருக்கணும், நீ யார் கூடயும் போகக்கூடாது. வாடி தயாங், நீ உனக்கு இவ்வளோ கடுப்பாகுதுல்ல, நான் ஜிமின் கிட்டே போனதுக்கே உனக்கு இவ்வளோ ஜலஸ் ஆகுதுல்ல. அப்போ நீ எத்தனை பொண்ணுங்க கூட இருக்க? இப்போ ரீசன்ட் டைமில் கூட ஒரு ஆர்மி பொண்ணு கூட என்கிட்ட சொல்லாமலே நீ டேட் போகிற, அதுவும் அஃபீஷியலாக. அதை இருந்து நீ அப்படி ஷோ காட்டுற லைவில் எல்லா ஆர்மிஸுக்கும். எனக்கே இவ்வளோ கடுப்பாகுது. அப்போ நார்மலாக இருக்க ஆர்மி பொண்ணுங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும்? தயாங், நீ 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 என்னோட தயாங்டா. நீ எப்படி ஐரன் கூட வெளில போகலாம்? அப்படி இல்லைடி. இல்லை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீ சொல்லுவல நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானே யோசிக்கணும்ல தயாங், நீ எனக்கு மட்டும்தான், நீ வேறு யாருக்கும் கிடையாது, நீ எனக்கு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போதுண்டி, நம்ம சண்டை வீட்டில் போய் வச்சுக்கலாம்டி. தயாங் ஒன்று சொல்லட்டுமா அவன்கிட்ட? நான் வந்து இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிடுறேன். நீ வந்து செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோவேன். என்னடி இப்படி பேசுகிற? அதெல்லாம் சொல்கிறது கேளு தயாங். நீ செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோவேன், நான் வந்து சூசைட்லாம் பண்ணிட்டு உன் கூட வரமாட்டேன்டா. நான் இங்கே வாழுவேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நீ பாதியிலே போயிட்ட அப்படின்னா நம்ம பசங்களுக்காக நினைப்பிலே நான் இருப்பேன்டா. ஏன்னா நம்ம சூசைட் பண்ணாலாம் தப்பு. நீ சொல்லுவல்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சூசைட் மட்டும் பண்ணக்கூடாதுடி. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் சாகோன்னு நினைக்கிற டைமில் நீ என் கூட இருந்தல. அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் தயா. நீ என்னை விட்டு போனாலும், ஆனால் என்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போனியே அப்படின்னா நீ உசுரோட இருக்கும்போதே நான் செத்துருவேன் தயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தயாங்க்கு செம்ம அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. அவன் வந்து அழுகுறான். அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பொண்டாட்டி எப்படி நான் உன்னை விட்டு போவேன்? நீ நீ என் கூட இருக்கும்போது என்னால் முடியுமாடி? அது
என்னச்சே பார்க்க முடியாதுடி. இன்னொரு பொண்ணு கூடலாம் ஏண்டி என்னை நம்பவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அழுகுறான். எனக்கு புரியுதுடி, இந்த ஐடியல் லைஃப் தானே உனக்கு பிடிக்கல. சரிடி, 1 இயர் தான், நான் எல்லாமே விட்டுடுறேன். இப்போ கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இனி நான் பிடிஎஸ் மெம்பரும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன் கூட வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லி தேங்க சொல்கிறான். நீங்கள் தேங்க பார்த்துட்டு அப்படியே ஷாக்டா, ஐஸ்லாம் வைட் ஆகுது. தேங்க நீ என்ன சொல்கிற? என்னது ஐடியலாக இருக்க மாட்டியா? அப்போ ஆக்டிங்லாம் உன்னோட ட்ரீம்லாம் என்னுடைய விட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேங்க்கு புரியுது, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஸோ அந்த தாட்டில் தான் அதெல்லாம் இப்படியெல்லாம் மாறி மாறி பேசுகிறீங்க. தேங்க் என்னால் உன் ட்ரீம் போகக்கூடாது தேங்க், உன்னோட கெரியர். ஏய் அதெல்லாம் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இங்கே 2 ஜீவன் அப்படியே உட்காந்து ஏதோ ஃப்ரீ ஷோ பார்க்குற மாதிரி, ஏய் ஜிமினா என்னடா வாயின் இப்படி சைக்கோட்டிக்காக இருக்கா? ஏய் அவள் ரொம்ப ஜலஸ் டைப்ரி, உனக்கே தெரியும்ல. தயாங் எந்த ஆர்மி பொண்ணு கூட அவள் முன்னாடி பேசினா கூட அவளுக்கு பிடிக்காது. அதான் தயாங் வந்து யாருக்குமே ஃப்ளர்ட் கூட பண்ண மாட்டான், குட் பைன்னு சொல்லிட்டு சுற்றுவான். ஆனால் அவன் என் கூட மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு, ஏய் வாடி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷாவை கூப்பிட்டு போயிடுறான் ரூமுக்கு. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். நீங்கள் தான் காரில் போயிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை, அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ தேங்க் தான், ஏய் ஏண்டி இப்போ அழுகுற? அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கு பிடிக்காத எதுவும் நான் பண்ண மாட்டேன்டி, எனக்கு நீ மட்டும்தான். நீ இந்த ஐடல், இந்த பெரிய ஸ்டாரு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குன்ற ஆசையே இருக்காதுடி. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. எனக்கு இதான் தெரியும், எனக்கு படிப்பு சுத்தமாக வரலடி, மியூசிக்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன். இப்போது எந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சிட்டேன், ஏதாச்சும் பிஸ்னஸ் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லி தேங்க் பேசிகிட்டே இருக்கான். வயசில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மியூசிக்னா அவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் தேங்க் வந்து அப்படியே பார்க்குறீங்க. தேங்க் எனக்காக நீ உன்னோட கெரியரை விடணுன்ற அவசியம் இல்லைடா. எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, இருக்கவும் முடியாமல் இருக்கணும்னு தோணுது, உன்னை விட்டு போகவும் முடியாதுடா. ஆனால் என்னால் அது எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னே தெரியல. நீ இந்த ஃபீல்டில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் எல்லோரும் உன்னை பார்க்குறாங்க, எனக்கு அதான் பிடிக்கல. இது ஜஸ்ட் கெரியர் தான், அதனால தான் நீ இப்படி இருக்க, அப்படியெல்லாம் தோணுதுடா. ஆனால் நீ வந்து பொண்ணுங்க கூட பேசுறதே எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்து அவங்க ஃபேஸை கப் பண்ணிட்டு, என் லைஃப்பில் எந்த பொண்ணுங்க வந்தாலும், யார் வந்து என்னை க்ராஸ் பண்ணி போனாலும், எவ்வளோ ஆர்மிஸ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும், நான் வந்து உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். என் ஹார்ட்டில் நீ மட்டும்தான்டி, வேறு யாருமே இல்லை. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடி, அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு நீ மட்டும்தான், என்னோடய குழந்தடி நீ, எப்படிடி நான் உன்னை விட்டு போவேன்? அதெல்லாம் கிடையாதுடி, எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரிடா நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு ஒரு நாள் 1 ஷாட்டர் வரேன்டா. ஸோ ஓராக பேசிட்டேன் போல், எனக்கு ஏதோ தோணுச்சு இந்த மாதிரி ஒரு 1 ஷாட் போடணும்னு சொல்லிட்டு, ஸோ அதான் போட்டேன்டா. அது எப்படின்னா நான் ரொம்ப ஜலசி டைப்ரா, அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு 1 ஷாட் போடணும் அப்படின்னு தோணுச்சு, என்னோடய ஓன் இமேஜினேஷன் தான். ஸோ ஓவராக பேசியிருந்தேன் அப்படின்னா அக்கா மன்னிச்சுங்கடா, அது எப்படி சொல்கிறது தெரியல. தேங்க் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல், இன்றைக்கி செம்மையாக திட்டி விட்டேன். ஸோ அதனால தான்டா, எனக்கு வந்து எப்படின்னா தேங்க் வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு கூட பேசி ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னாலே எனக்கு கடுப்பாகும். ஸோ அந்த ஜலசி டைப்பில் தான் இப்படி ஓவராக பேசிட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா, பீப்பிள் யூ.